எல்லாரும் கண்ண முடிக்கணும். இப்ப தனித்தனியா ஒரு சில நாட்களாக நம்ம 108 திவ்ய தேசம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க. யாருமே இது பண்ண வேணாம். எல்லாரும் ஒரு அமைதியான சூழ்நிலையில உட்காந்துக்கோங்க. நல்லா டீப் பிரீத் எடுத்து மூச்சு விட்டு வெளியே விடுங்க. மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த ஒரு 10-15 நிமிஷம் வேற சிந்தனையே கிடையாது. பெருமாளை பத்திய சிந்தனையை தவிர வேற சிந்தனை கிடையாது. எப்படி பக்தி இல்லைன்னா பெருமாளை அடைய முடியாதோ அது போல அந்த பக்தி இல்லைன்னா நம்ம இந்த பெருமாள் அனுபவத்தையும் உணர முடியாது. மிக சிறப்பான ஒரு அனுபவம் நமக்கு கிடைத்திருக்கிறது சில நாட்களாக. அந்த அனுபவத்துடன் பெருமாளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு 108 திவ்ய தேசத்தையும் ஒரு முறை பார்க்க இருக்கிறோம். பூலோக வைகுண்டம் என்றும் 7 பெரிய நகரங்கள், 7 பெரிய ஏழுகளில் பெரியதாக இருக்கின்ற 7 மதில், 7 தாயார், எல்லாவற்றிலும் சிறப்பாக சொல்லுகின்ற பெரிய பிராட்டி, பெரிய பெருமாள் என்று சொல்லி ராமர் வழிபட்ட பெருமாள் என்று சொல்லுகின்ற ஸ்ரீ ரங்கநாதன் திருவரங்கத்திலே ஆதிசேஷ சைன குளத்திலும் நம்பெருமாள் என்று ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் உற்சவரும் ரங்கநாயகி தாயாரும் பிரணவ விமானமும் என்று சொல்லி பொன்னி சூழ அரங்கமாக இருக்கின்ற அந்த திருவரங்கத்தின் உள்ளே சென்று நாம் பெருமாளை ஒரு முறை தரிசிக்க இருக்கின்றோம். உள்ளே செல்கின்றோம். பெருமாள் அங்கு கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ண உண்ணன் கண்ணன் அப்படியே படுத்திருக்கின்றான். கண்ணனை திருப்பான் ஆழ்வாருக்கு கண்ணனாகவும், அதே நம்ம குலசேகர ஆழ்வாருக்கும் தொண்டரடி குடி ஆழ்வாருக்கும் அரங்கனாகவும் காட்சி தந்த அந்த ரங்கநாதனை சேவித்துக் கொண்டு பெரிய பிராட்டியை வலம் அந்த கோயிலிலே உரைகின்ற தானேயான மேனி கொண்ட ராமானுஜரையும் ஒரு முறை சேவித்துக் கொண்டு அங்கிருந்து நேராக திருக்கோழி என்று சொல்லும் முறையூர் என்கின்ற நிஸ்லாபுரிக்கு செல்கின்றோம். அழகிய பணவாள பெருமாளை அங்க மூலவராக வீற்றிருக்கின்றார். நின்ற திருக்கோலத்திலே இருக்கின்றார் கமலவல்லி தாயார். பஞ்சகமல கஷேத்திரங்களில் ஒன்னான கமலவல்லி தாயாரின் கல்யாண விமானம் கொண்ட அந்த கல்யாண தீர்த்தத்தையும் சூரிய புஷ்கரனையும் தரிசித்துக் கொண்டு திருவெள்ளரை எனப்படுகின்ற 3வது திவ்ய தேசமான திருக்கரம்பனூர் எனப்படும் உத்தமர் கோயிலான கதம்பு கஷேத்திரத்துக்கு ஒரு முறை சென்று புருஷர்களில் உத்தமனான புருஷோத்தமனை தரிசித்துக் கொண்டு பூர்ணவல்லி தாயாரை ஒருமுறை சேவித்துக் கொண்டு அங்கிருந்து திருவள்ளரை எனப்படுகிற வேதகிரி என சொல்லப்படுகின்ற புண்டரீகாட்ச பெருமாளையும் செண்பகவல்லி என சொல்லும் பங்கைய செல்வியான தாயாரையும் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து நேராக நாம் திரு அன்பில் செல்கின்றோம். வடிவழகையை நம்பி புதங்க சைனத்திலே கோயில் கொண்டு சுந்தரராஜ பெருமாளாக காட்சி தருகின்றார். சுந்தரராஜ பெருமாளையும் அழகிய வள்ளி தாயாரையும் சேவித்துக் கொண்டு அன்பே உரைகின்ற அந்த இடத்தில் இருந்து தள்ளி திருப்பேர் நகர் எனப்படும் அப்பக்குடத்தான் இருக்கும் கோவில் அடிக்கு சென்று அப்பன் குடத்தை வைத்துக் கொண்டு புஜங்க சைனத்தில இருக்கின்ற அப்பால் அரங்கனை சேவித்து இந்திராதேவி மற்றும் கமலவல்லி தாயாரை தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து நாம் திருப்பேர் நகரில் இருந்து திருக்கண்டியூர் எனப்படுகின்ற திருமூர்த்தி கஷேத்திரம் செய்கின்றோம். அரசாப விமாசன பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே இருக்கின்றார். பஞ்சகமல கஷேத்திரத்தில் கமலநாதன் கமலவல்லி தாயாராக இருக்கின்றார். அங்கிருந்து திருக்கோடலூர் எனப்படும் ஆடுதுறை சங்கம கஷேத்திரம் சென்று வையங்காத்த பெருமாள் உய வந்தார். பெருமாளை சேவித்துக் கொண்டு உற்சவர் அம்பரீஷ வரதனையும் தாயார் பத்மாசினி புஷ்பவல்லி தாயாரையும் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து கவித்தலம் எனப்படுகின்ற கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தில் கஜேந்திரனுக்கு அன்றே மோட்சம் கொடுத்த பெருமாள் இந்த கஜேந்திர வரனாக காட்சிக்கப்படுகின்றார். புஜங்க சயனத்திலே ஆற்றங்கரை கண்ணவனாக உற்சவன் இருக்கின்றார். ரமாமணி தாயாரை தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து புள்ளம்பூதங்குடி சென்று வல்வில் ராமனை தரிசித்து அங்கிருந்து ராமன் 4 புஜங்களுடன் காட்சி தருகின்றார். இங்கே அங்கிருந்து பொற்றாமரையால் தாயாரின் ஹேமாமுஜவல்லையும் சேவித்துக் கொண்டு ஆதனூர் ஆண்டலக்கும் மையனான ரங்கநாதரை அந்த இடத்திலே ரங்கநாத தாயாருடன் தரிசித்து திருக்குடந்தை சென்று கும்பகோணம் எனப்படும் பாஸ்கர கஷேத்திரத்திலே 6ஆம் அமுதனாக ஒரு வித்தியாசமான சயனத்தில் கொண்டிருக்கின்ற அந்த திருக்குடந்தை பெருமாளை சேவிக்கும் அதே நேரத்தில் திருமெழிசை ஆழ்வாரையும் அங்கே நாம் நினைத்துக் கொண்டு திருவிண்ணகர் எனப்படும் ஒப்பிலி அப்பன் கோயிலுக்கு சென்று திருவிண்ணகரப்பனின் பூமாதேவியாரையும் சேவித்துக் கொண்டு என்னப்பன் பொன்னப்பன் மணியப்பன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகலிரா பொய்கையிலும் ஒரு முறை தம் காலை நனைத்துக் கொண்டு
திருநறையூரிலே நாச்சியாருக்கு அங்க திருவள்ளரையில் எப்படி வசதியோ அப்படி இங்க திருநறையூரிலே இருக்கின்ற நாச்சியார் கோயிலிலே இருக்கின்ற மஞ்சுளவல்லி தாயாரும் இந்த தாயாருக்கு தனி சன்னதி கிடையாது. மஞ்சுளவல்லி தாயார் சமேத பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளை இந்த இடத்திலே நாம் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து நேராக திருநறையூரிலிருந்து நாம் கண்ணமங்கைக்கு செல்கின்றோம். திருக்கண்ணமங்கையிலே இருக்கிற பக்தவத்சல பெருமாளை நித்தில தொத்தினை இங்க காண்கின்றோம். இதற்கு நடுவிலே நாம் திருச்சேரைக்கு ஒரு முறை செல்கின்றோம். பஞ்சசார கஷேத்திரம் எனப்படும் திருச்சேரையில் சாரநாதன், சாரநாயகி, சார புஷ்கரணி, சார தீர்த்தம், சார விமானம் என்று காவிரி தாயாருக்கு பெயர் வசதி அங்க அந்த திருச்சேரையில் சேவித்து திருக்கண்ணமங்கையிலே இருக்கின்ற கிருஷ்ணேத்திரமான திருக்கண்ணமங்கையில் சேவித்து அங்கிருந்து திருக்கண்ணபுரம் செல்கின்றோம். சௌரிராஜ பெருமாள், எந்த பெருமாளுக்கு சௌரி இருந்தால் அழகோ அந்த பெருமாளை நீலமேக பெருமாளை தரிசித்து சௌரிராஜன் கண்ணபுர நாயகியை சேவித்துக் கொண்டு அங்கிருந்து நாம் திருக்கண்ணபுரத்திலிருந்து திருக்கண்ணங்குடி அங்கு செல்கின்றோம். திருநாகை திருக்கண்ணங்குடி சென்று அங்க கிருஷ்ணராணிய சேத்திரத்திலே இருக்கின்ற தாமோதர நாயகன் லோகநாயகி தாயாரை தரிசித்து நாகப்பட்டினம் நீலமேக பெருமாளையும் சௌந்தரராஜன் சௌந்தரமே வருவான சௌந்தரராஜனையும் சௌந்தர்ய வள்ளியையும் சேவித்து தஞ்சை மாமணி கோயிலுக்கு சென்று மாமணி கோயிலே 3 தஞ்சை நீலமேக பெருமாளாகவும் மணிக்குன்ற பெருமாளாகவும் நரசிம்மனாகவும் இருக்கின்ற அந்த தஞ்சை கஷேத்திரத்திலே சென்று தஞ்சை யாழியை சேவித்துக் கொண்டு நந்திபுர நகரத்திலே வா என்று அழைக்கின்ற கோலத்திலே இருக்கின்ற ஜெகநாதன் விண்ணகர பெருமாளும் செண்பகவல்லி தாயாரையும் தரிசித்துக் கொண்டு திருவெல்லியங்குடிக்கு சென்று கோலவில்லி ராமனையும் மரகதவல்லி தாயாரையும் கருடாழ்வாரையும் சேவித்துக் கொண்டு திருவழுந்தூரிலே இருக்கிற தேவாதிரேசன் ஆமருவியப்பனாகிய அவனையும் செங்கமல தாயாரையும் ஒருமுறை தரிசித்துக் கொண்டு திருவழுந்தூரிலிருந்து திரு இந்தலூர் சென்று அங்கே பஞ்சரங்க கஷேத்திரத்தில் ஒன்றான இந்தலூரிலே பரிமளரங்கனை சேவித்துக் கொண்டு திருச்சிறுப்புலியூரில் அருள்மா கடலாக பாலரங்கனாக இருக்கின்ற கிருபாசமுத்திர பெருமாளையும் திருமாமகள் நாச்சியாரையும் தரிசித்து தலைச்சங்க நான்மதியத்திலே சென்று நான்மதிய பெருமாளையும் தலைச்சங்க நாச்சியாரையும் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து திருக்காவலம்பாடி சீர்காழி வருகின்றோம். திருநாங்கூர் 11 திவ்ய கஷேத்திரம் கோபாலகிருஷ்ணனாக திருக்காவலம்பாடியிலே நின்ற திருக்கோலத்திலும் காழிச்சீராம விண்ணகரத்திலே திருவிக்கிரமனாக உலகளந்த பெருமாளாகவும் அரிமேய விண்ணகரத்திலே குடமாடு கூத்தனாக வீற்றிருந்த கோலத்தில் அமிர்த கடவள்ளி தாயாரோடு இருந்து திருவன் புருடோத்தமத்திலே புருஷோத்தமனாகவும் புருஷோத்த நாயகியாகவும் இருந்து திரு செம்பன்மணி விசை கோயிலிலே பேரருளாளனாக காட்சி தந்து அல்லிமாமலர் நாச்சியாரோடு உறைந்து திருமணி மாட கோயிலிலே நாராயணனாக நந்தா விளக்கு என்று வீற்றிருந்த திருக்கோலத்திலே நாராயணனும் புண்டரீகவல்லி தாயாரையும் தரிசித்துக் கொண்டு திரு வைகுந்த விண்ணகரத்திலே வைகுந்தநாதனாக வீற்றிருந்த திருக்கோலத்தில் பரமபதநாதனையும் வைகுந்த வள்ளி தாயாரையும் சேவித்து திருவாலி திருநகரிலே லட்சுமி நரசிம்மனாகவும் வயலாளி மணவாளனாகவும் வீற்றிருந்த கோயிலிலே இருந்து அமிர்த கடவள்ளி தாயாரையும் அமிர்தவல்லி தாயாரையும் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து திருத்தேவனார் தொகை செல்கின்றோம். திருத்தேவனார் தொகையிலே மா என்றால் லட்சுமி, தெய்வ நாயகன், மாதவ பெருமாள், மாதவ நாயகி இவரை சேவித்துக் கொண்டு திரு தெற்றியம்பலம் எனப்படும் திருநாங்கூரிலே சூரியனுக்கு கடாட்சம் தந்த செங்கன்மாள் ரங்கநாதன் லட்சுமி ரங்கர் செங்கமலவல்லியாக தரிசித்துக் கொண்டு திருமணி கூடம் எனப்படும் திருநாங்கூரிலே வரதராஜ பெருமாளும் கஜேந்திரவர்தரும் திருமாமகள் நாச்சியாரையும் சேவித்துக் கொண்டு திருவெல்லக்குளம் எனப்படுகின்ற அண்ணன் கோயிலிலே கண்ணன் நாராயணன் அண்ணன் பெருமாள் ஸ்ரீனிவாசனாக காட்சி தந்தா அலமேலுமங்கை தாயாருடன் சேவித்துக் கொண்டு திரு பார்த்தன் பள்ளியிலே சென்று தாமரையால் கேள்வன் பார்த்த சாரதி தாமரை நாயகியை சேவித்துக் கொண்டு திருச்சித்திரக்கூடத்திலே பள்ளி கொண்டு இருக்கின்ற கோவிந்தராஜ பெருமாளை போகசயனத்தில் தரிசித்து குண்டரீகவல்லி தாயாரை சேவித்துக் கொண்டு அங்கிருந்தே திருவகீந்திபுரம் செல்கின்றோம். திருவகிந்திபுரத்திலே திரு 5 இலே தெய்வ நாயகனாகவும் ஹேமாந்துஜவல்லியாகவும் காட்சி தரும் பெருமாளை சேவித்து திருக்கோவிலூரிலே உலகளந்த பெருமாளாக ஆயனார் கோவலன் தேகலீஸ்வரர் என்று பூங்கோவல் நாச்சியாருடன் சேவித்துக் கொண்டு அங்கிருந்து நாம் வருகிறது தொண்டை நாட்டு திருப்பதியில் ஒன்றாகிய திரு அத்திகிரி.
வரதராஜ பெருமாள் என்றும் பேரொருளாளன் என்றும் தேவாதிராஜன் என்றும் தேவ பெருமாள் என்றும் நின்ற கோலத்திலே காட்சி தருகின்ற வரதராஜன் பெருந்தேவி தாயாரை தரிசித்து அட்டபுயக்கரத்திலே ஆதிகேசவன் அஷ்டபுஜன் கஜேந்திர வரதன் என்றும் அலமேல் வங்கை பத்மாசினி புஷ்பவல்லி தாயாரை தரிசித்து திருத்தங்காவில் தீப பிரகாசர் விளக்கொலி பெருமாள் மரகதவல்லி தாயாரை சேவித்து அங்கிருந்து திருவேலுக்கை வந்து அழகிய சிங்கார் நரசிம்மார் முகுந்த நாயகன் அமிர்தவல்லி வேலுக்கை வள்ளியை நரசிம்மரை சேவித்து திருநீரகத்திலே மூலவர் கிடையாது இளமங்கை வள்ளியையும் ஜெகதீஸ்வரையும் தரிசித்து திருப்பாடகத்தில் பாண்டவ தூதராய் இருந்த பெருமாளை ருக்மணி சத்யபாமாவுடன் சேவித்து திரு நிலாத்திங்கள் துண்டத்திலே சந்திரசூட பெருமாளை தரிசித்து திரு ஊரகத்திலே திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாளாகவும் அமுதவல்லி தாயார் அமிர்தவல்லியும் சேவித்து திருவெகா வருகிறோம். எதோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கணிகண்டன் சொல்கின்றான், பூங்கரிசி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய தென்னா புலவன் நான் சொல்லுகின்றேன் உன் பைனாகப்பாய் விரித்துக்கொள் என்ற அந்த இடத்தை தரிசித்து திரு காரகத்திலே கருணாகர பெருமாளும் பத்மாமணி நாசியாரையும் சேவித்து திரு கார்வனத்திலே கார்வானராகவும் கமலவல்லி தாயாரையும் சேவித்து திரு கல்வனூரிலே கல்வர் என்று மஞ்சிலை வள்ளியையும் தரிசித்து திரு பவளவண்ணத்திலே நின்ற கோலத்திலே இருக்கின்ற பவளவண்ணனையும் பவளவல்லி தாயாரையும் பிரவாள விமானத்தையும் சேவித்து திரு பரமேஸ்வர விண்ணகரம் எனப்படும் வைகுந்தநாதன் பரமபதநாதன் வைகுந்த வள்ளியோடு முகுந்த விமானத்திலே இருக்கின்ற பரமேஸ்வர விண்ணகர பெருமாளை சேவித்து திரு புட்குழி எனப்படும் விஜயராகவ பெருமாளையும் வாழ வந்த பெருமாள் மரகதி வள்ளி தாயாரை தரிசித்து திரு நின்ற ஊரிலே பக்தராவை பெருமாள் பக்தவத்சலனை சுதாவல்லி தாயார் என பெற்ற தாயாராக தரிசித்து திரு எப்புலிலே இப்புல் என்று சொல்லுகின்ற வீரராகவ பெருமாளையும் வைத்திய வீரராகவர் கனகவல்லி தாயாரையும் சேவித்து திருவல்லிக்கேணியிலே வேங்கட கிருஷ்ணனாக பார்த்த சாரதியாக 5 பேருடன் காட்சி நின்ற கோலத்திலே பறந்தும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் அமர்ந்தும் இருக்கின்ற அந்த திருவல்லிக்கேணியை தரிசித்து அங்கிருந்து திருநீர்மலை செல்வோம். திருநீர்மலையிலே தோயாத்திரி கஷேத்திரம் வீர்வண்ண பெருமாளாகவும் மணிமாமலர் மங்கையாகவும் வீட்டிற்கும் அந்த திருநீர்மலை பெருமாளை தரிசித்து திரு இடந்தையில் லட்சுமி வீரராகவ பெருமாளும் நித்திய கல்யாண பெருமாளையும் சேவித்து கோமலவல்லி நாச்சியாரை தரிசித்து திரு கடல் மல்லையிலே அர்த்த சேதுவிலே தலசயன பெருமாளாகவும் உலகியல் நின்ற பெருமாள் நிலமங்கை தாயாரை சேவித்து திரு கடிகையில் ஒரு கடிகை நேரம் நின்றாலே நமக்கு நாளை என்பதே இல்லாத அந்த நரசிங்க பெருமாளை மலைக்கோவிலிலே சோளிங்கரிலே தரிசனம் செய்து இப்பொழுது நாம் வடநாட்டுக்கு யாத்திரை செல்கின்றோம். அங்கே அயோத்தியிலே எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கும் அந்த அயோத்தியின் நாதனான சக்கரவர்த்தி திருமகளின் சீதா பிராட்டியையும் தரிசித்து திருமண் ஐனி சாரணத்திலே தேவராஜனாகவும் ஸ்ரீ ஹரிலட்சுமி குண்டரீக வள்ளியாகவும் இருக்கின்ற பெருமாளை சேவித்து திருப்பிரீதியிலே பரமபுருஷனாக புதங்க சயனத்தில் இருந்து பரிமளவல்லி நாச்சியாருடன் காட்சி தரும் பெருமாளை தரிசித்து திரு கண்டமென்னும் கடுநகரிலே புருஷோத்தமன் நீலமேக பெருமான் குண்டரீக வள்ளி தாயாரை தேவ பிரகாரத்தில் ஒரு முக்கி திரு வதரி ஆசிரமத்திலே எந்த இடத்திலே நரனாகவும் நாராயணனாகவும் இருந்து பெருமாள் திருமந்திரத்தை ஓதினாரோ அந்த இடத்திலே பத்ரி நாராயணனையும் அரவிந்தவல்லி தாயாரையும் சேவித்துக் கொண்டு நாம் அங்கிருந்து சால கிராமம் எனப்படும் முக்திநாத்துக்கு செல்கின்றோம். முக்திநாத்திலே முக்தி நாராயணன் ஸ்ரீமூர்த்தி இந்த கோலத்திலே தேவி நாச்சியாருடன் காட்சி தருகின்ற அந்த முக்திநாதனை சேவித்து வடமதுரையிலே பிருந்தாவனமும் கோவர்த்தனும் ஆகிய அந்த இதிலே பாலகிருஷ்ணனையும் சத்யபாமா நாச்சியாரையும் தரிசித்துக் கொண்டு அங்கிருந்து நாம் செல்வது ஆய்ப்பாடி எனப்படுகின்ற கோகுலம் மனமோகன கிருஷ்ணனாகவும் ருக்மணி சத்யபாமா பிராட்டியாரிடம் காணப்படுகின்ற அந்த கிருஷ்ணனை அங்கே நாம் தரிசித்து துவாரகை எனப்படும் திரு துவாராபதிக்கு சென்று அங்கிருந்த கிருஷ்ணனை தரிசித்து அங்கிருந்த கோமதி நதியிலே ஒரு முக்கி சிங்கவேல் குன்றம் எனப்படும் அகோபிலத்திலே இருக்கின்ற நவநரசிம்மர்களையும் வீட்டிருந்த கோலத்தில் தரிசித்து மாலோல கிருஷ்ணன் அமிர்தவல்லி செஞ்சுலட்சுமி தாயார் இவர்களை எல்லாம் தரிசித்து திருவேங்கடம் எனப்படுகின்ற திருப்பதி ஆதி வராக கஷேத்திரத்திலே வராகனையும் திருவேங்கடமுடையானையும் சேவித்து அங்கிருந்து நாம் இப்பொழுது செல்ல இருப்பது திருமாலிருஞ்சோலை எனப்படுகின்ற பாண்டிய நாட்டுக்கு நம்ம வருகின்றோம்.
பாண்டிய நாட்டுக்கு போவதற்கு முன் சற்றே மலைநாட்டு திருப்பதிகளுக்கும் சென்றுவிட்டு வருவோம். நாவாய் முகுந்தன் இங்க மட்டும்தான் மலர்மங்கை நாச்சியாராக காட்சியளிக்கின்றாள். திருவித்துவக்கோடு உய வந்த பெருமாள் நின்ற திருக்கோலம் தத்துவ காஞ்சன விமானமாக திருக்காட்கரை அப்பன் புஷ்கல விமானத்திலே நின்ற கோலத்திலே பெருஞ்சல் நாயகி வாத்சல்ய வள்ளியாகவும் திருமூழி களத்தான் எனப்படுகின்ற அப்பன் ஸ்ரீசுக்தி நாதனாகவும் திருவல்லவாழிலே கோலப்பிரான் திருவாழ்மார்வன் ஸ்ரீவல்லவன் என்ற பெயருடன் திருவல்லவாழிலே இருக்கின்ற அந்த பெருமாளையும் திருக்கடித்தானத்திலே அற்புத நாராயணாக கற்பகவல்லி தாயாருடன் இருக்கின்ற திருக்கடித்தான பெருமாளையும் திருச்செங்குன்றூர் திருச்சற்றார் அதில் இமயவரப்பனாக செங்கமலவல்லி தாயாருடனும் காட்சியளிக்கும் பெருமாளை தரிசித்து திருப்புலியூர் எனப்படும் குட்டநாட்டிலே மாயப்பிரான் என்ற திருக்கோலத்திலே பொற்படி நாச்சியாருடன் சேவித்து திருவாரன் விலையிலே ஆரமுலாவிலே திருக்குறளப்பன் ரத்னாசனி நாச்சியாரை தரிசித்து திருவன்வண்டூரில் பாமனையப்பன் கமலநாதன் கமலவல்லி நாச்சியாரை சேவித்து திரு அனந்தபுரத்திலே 3 வாசல் வழியாக அனந்தபத்மநாபனை புஜங்க சயனத்திலே சேவித்து நாம் அங்கிருந்து செல்லுவது திருவட்டாறு. 3 ஆறு சூழ்ந்து வருகின்ற அந்த திருவட்டாறிலே பிரம்மன் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய அந்த ஆதிகேசவ பெருமாளையும் மரகதவல்லி தாயாரையும் தரிசித்து திருவன் பரிசாரத்திலே திருக்குறளப்பன் திருவாழ்மார்வன் கமலவல்லி நாச்சியாரை சேவித்து பாண்டிய நாட்டு திருப்பதிக்கு செல்கின்றோம். அங்கே திருக்குறுங்குடி வாமன கஷேத்திரம் நின்ற நம்பி, குறுங்குடி நம்பி, இருந்த நம்பி, வடுக நம்பி, வைஷ்ணவ நம்பி, திருப்பார்கடல் நம்பி, மலைமேல் நம்பி என்ற நின்ற கோலத்திலே இருக்கின்ற அழகிய நம்பி சுந்தர பரிபூரணன் குறுங்குடிவல்லி நாச்சியாரை நாம் சேவித்துக் கொண்டு ஸ்ரீவரமங்கை எனப்படுகின்ற தோதாத்திரி கஷேத்திரம் வானமாமலை நாங்குநேரி அங்கே இருக்கின்ற தெய்வநாயகனின் ஸ்ரீவரமங்கல தாயாரையும் தரிசித்து திருவைகுண்டம் எனப்படுகின்ற நவத்திருப்பதியில் ஒன்றான திருவைகுண்டநாதன் கள்ளப்பிரான் சோரநாதன் கள்ளப்பிரான் வைகுந்தவல்லி பூதேவி தாயாரை தரிசித்து வரகுண மங்கையில் இருந்து புலுங்குடியில் கிடந்த வரகுண மங்கை வள்ளி தாயாரையும் விஜயாசன பெருமாளையும் தரிசித்து திருப்புலுங்குடியிலே காய்ச்சினவேந்தனாக காட்சி தருகின்ற மலர்மகள் பூமகள் நாச்சிமார்களையும் சேவித்து திரு தொலைவில்லி மங்கலம் எனப்படுகின்ற இரட்டை திருப்பதியிலே எந்த இடத்திலே நம்மாழ்வாருக்கு இங்கு வரக்கூடாது என்று சொல்லி வந்தாரோ அந்த இடத்திலே எந்த இடத்திலே நம்மாழ்வார் வந்த பின் திரும்பவில்லையோ அந்த இடத்திலே சீனிவாசனாகவும் அரவிந்த லோசனாகவும் நின்ற திருக்கோலத்திலும் வீட்டிருந்த கோலத்திலும் இருக்கின்ற உபயநாச்சியார்களுடன் காட்சி தருகின்ற பெருமாளை தரிசித்து திருக்குழந்தை எங்கு இருக்கின்ற சீனிவாசனா மாயக்குத்தன் என்கின்ற அந்த பெருங்குளம் என்ற இடத்தில் சேவித்து திருக்கோளூரிலே வைத்தமாநிதி பெருமானையும் குமுதவல்லி தாயாரையும் தரிசித்து நாம் அங்கிருந்து திருப்பேரை செல்கின்றோம். தென் திருப்பேரையில் மகர நெடுங்குடை காதனாகவும் அங்கே குழைக்காதவல்லி திருப்பேரை நாச்சியார் என்று 2 நாச்சியார்களிடம் காட்சி தரும் பெருமாளை சேவித்து திருக்குறுகூரிலே ஆழ்வார் திருநனிதியிலே எங்கே புளியமரத்திலே நம்மாழ்வார் இருந்தாரோ அந்த இடத்திலே இருக்கிற ஆதிநாதன் ஆதிப்பிரான் பொழிந்து நின்ற பெரும் பிரானையும் ஆதிநாதவல்லி குருகூர் வள்ளியை தரிசித்து அங்கிருந்து திருவில்லிபுத்தூர் வடபத்திரசாயி ரங்கபண்டார் ஆண்டாள் கோதை நாச்சியார் இவர்கள் எல்லாரையும் சேவித்து திருத்தங்காலிலே பச்சை நிறத்திலே நின்ற நாராயண பெருமாளையும் செங்கமல தாயாரையும் தரிசித்து திருக்கூடலிலே கூடலழகர் வீட்டிருந்த கோலத்திலே சுந்தரராஜ பெருமாளாகவும் அப்படியே அபராஜித தங்கத்தாலான கூட சுந்தரராஜ பெருமாளை சேவித்து மதுரவல்லி வகுலவல்லி மகரவல்லி தாயாரை சேவித்து அபராஜிதம் என்ற பொன்னால் செய்யப்பட்ட திருமாலிருஞ்சோலை சுந்தரராஜ பெருமாளையும் சுந்தரவல்லி தாயாரையும் நாம் தரிசித்து அங்கிருந்து நாம் இப்பொழுது செல்ல இருப்பது திருப்புல்லானி திருமோகூர் என்கின்ற ஆத்தன் நமக்கு காலமேக பெருமாள் வழித்துணை பெருமாள் என்று சொல்லப்படுகின்ற திருமோகூர் ஆத்தன் மோகூர் வள்ளி மேகவல்லி மோகனவல்லி எனப்படுகின்ற திருமோகூர் ஆத்தனை சேவித்து திருக்கோஷ்டியூர் செல்கின்றோம். வெள்ளியான் கரியான் என்று சொல்லப்படுகின்ற சுத்த வெள்ளியாலான உலகமெல்லலையான் சௌமிய நாராயண பெருமாள் திருமாமகள் நாச்சியாரோடு திருக்கோட்டியிலே நாம் தரிசித்து அங்கிருந்து திருப்புல்லானில் சென்று கல்யாண ஜெகநாதன் ஆதி ஜெகநாத பெருமாள் கல்யாணவல்லி பத்மாசனி தாயாருடன் அங்க இருக்கின்ற ராமர் சன்னதியும் சேவித்து திருமையம் என்கின்ற சத்தியகிரிநாதன் சத்தியமூர்த்தி அழகிய மையர் உகே வந்த நாச்சியார் உஜீவன தாயாருடன் இருக்கின்ற திருமையத்திலே சென்று அந்த திருமைய பெருமாளை தரிசித்த பிற்பாடு
நிலவுலகில் பார்க்க முடியாத திருப்பதிகளான திருப்பார்கடல் ஸ்ரீராத்திநாதனை மனத்திலே கொண்டு அங்கிருந்து பார்க்கடலில் இருந்து எல்லோரும் அல்டிமேட்டாக வேண்டுகின்ற பரமபதம் எனப்படுகின்ற வீற்றிருந்த திருக்கோலத்திலே பெரிய பிராட்டியாருடன் இருக்கின்ற அந்த விரஜா நதி கடந்து அவனை நாம் அடைவதற்கு நமக்கு அவனாவனும் கூட நிற்பான். எப்பொழுது பக்தி என்பதை நாம் பக்தியுடன் சேர்ந்து சரணாகதி என்பதை நாம் அடைந்து அந்த ஆச்சாரியார் மூலம் சரணாகதி பெற்று அவன் வீற்றிருக்கின்ற அந்த நமக்கு அல்டிமேட் கோலான அவனை அடைய வேண்டும் என்கின்ற மோட்சம் எனப்படுகின்ற அந்த சிராப்தி நாட்டத்தில் இருக்கின்ற வைகுந்த பெருமாளை மனசில் வாங்கி இப்பிறவிலேயே நமக்கு மோட்சம் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அத்தனை பெருமாளும் எத்தனை பேர் இத்தனை கோயில்களில் எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ ஆழ்வார்கள், எத்தனையோ ஆச்சாரியார்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் சென்று தரிசித்து வந்து காமமும் கண்ணனுக்கே ஆயினது வசதி என்று சொன்ன நமது ஆச்சாரியார் ராமானுஜரை மனத்திலே ஏற்றிக்கொண்டு நம்மை எல்லாம் உயிர்க்க வந்த நம்முடைய முன்னோர்கள், நமது ஆச்சாரியார்கள், நமது ஆழ்வார்கள் நமக்கு இந்த குரு பிரபந்தத்தை கொடுத்து இவ்வளவு அனுபவத்தை நமக்கு கொடுத்த அந்த ஆழ்வார்கள் இவர்கள் எல்லாருக்கும் எல்லா திசையிலும் இருந்து நாம் நமது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே இருங்க. இத்தனை இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் இந்த மாதிரியான ஒரு சங்கத்தையும் இந்த மாதிரியான ஒரு நிலையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த பெருமாளுக்கு, நமது ஆழ்வார்களுக்கு, நமது முன்னோர்களுக்கு நாம் பட்ட கடன் எல்லாம், அதாவது என்னை வந்து சரணடைந்தால் உன் பாவங்கள் தானாகவே விலகி போகும் என்று சொன்ன அந்த கீதையின் வாசகத்தை மனத்தில் ஏற்று அவனையே சரணம் என்று அடைந்து நம்மை உய்விப்பான், எல்லாம் அவன் பொறுப்பு என்று மகா விசுவாசத்துடன் அவனையே நம்பி அவன் திருவடிகளை பணிந்து ஒரு நிமிடம் அப்படியே இருந்தோம். எல்லாம் உங்க கண்களை திறந்து 2 கையாயும் தேய்ச்சி கண்ணு மேல வச்சு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.